பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படியாக இந்த வேதாகம பாடக வகுப்புகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் நாங்கள் எதை தியானித்து கொண்டு வருகிறோமோ அந்த வசனத்தின்படியாக எங்களை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தி ஆஸ்வதித்து அதனுக்குரிய அபிஷேகம், அதனுக்குரிய தேவை, அதனுக்குரிய காரியம் ஆண்டவரே ஜீவ ஊற்றாய் வார்த்தை பெருகி ஒவ்வொருவரையும் 30, 60, 100 பலம் கொடுக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆமென், ஆமென். இந்த டாக்டரைன் ஆஃப் பைபிளில் நம்ம பார்க்குற காரியம் த சிம்பிள் ஆஃப் சர்ச் இல்லையா, வேதத்துக்குரிய சின்னங்கள். அதில் இந்த நாட்களில் நம்ம பார்க்குறது ஏ ஸ்வாட். கடந்த நாளில் நம்ம பார்த்தது ஏ லைட் இல்லையா, ஆமென், விளக்கு. இந்த நாட்களில் நாம் பார்க்கிறது ஏ ஸ்வாட். ஸ்வாட் மீன்ஸ் ஆமென், யுத்தத்துக்குரிய ஆயுதம், யுத்தத்துக்குரிய ஆயுதம். ஆமென். மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை நம்ம ஜெயிக்கணும்னா ஸ்வாட் வார்த்தை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், அந்த ஸ்வாட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆமென். அப்போ சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு, வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளை ஜெயிக்கிறதுக்கு வேறு வெப்பன்ஸ், நோ மோர் எனி வெப்பன்ஸ். த ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட், த ஸ்வாட். ஆமென். ஆவியின் பட்டயம். ஹீப்ரூ 4:12, எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஜீவனும். For the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit, and of the joints and marrow, and is discerner of the thoughts and intents of the heart. For the word of God is quick and powerful. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளது. ஜீவனும் வல்லமை உள்ளது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா. வார்த்தைக்கு அவ்வளோ வல்லம் இருக்கு. வார்த்தை நான் சொன்னது போல த ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல், த யுத்தத்தின் ஆயுதம். எ ஸ்வாட் அப்படின்னாலே யுத்தத்தின் ஆயுதம் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். எஸ், த ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட். அப்போது இதுக்கு வேதத்தில் க்ரீக்கில் ஜவோ, ஜவோ என்று போடப்பட்டிருக்கிறது. ZAO, ஜெவோ, டு லிவ், அதாவது வாழ்வது, வாழ்ந்திருப்பது. பி ஹீல், கர்த்தருடைய வார்த்தை வருது, சுகமாக இரு. ஆமென். வார்த்தையின்படி ஆகட்டும். டு லிவ், ஜவோ. ஆமென். ஹல்லேலூயா. எஸ், த வேர்ட், வார்த்தை. வார்த்தை எப்படிலாம் வருது? வார்த்தை ஆவியின் பட்டயம் ஒரு மனுஷனுக்குள்ளேருந்து, ஒரு ஊழியனுக்குள்ளேருந்து அந்த வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை எப்படியாக கிரியேட் செய்கிறது? டு பி ஃபுல் ஆஃப் விகர். விகர் மீன்ஸ் ஆமென், ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் குட் ஹெல்த். வார்த்தையிலேயே சுகம். அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு தப்புவித்து அவர்களை குணமாக்குகிறார். ஆமென். அல்லது வீரியமுள்ள வார்த்தைன்னு கூட சொல்லலாம். அது இவ்வளோ டிரான்ஸ்லேஷன் இவ்வளோ வருது. வீரியமுள்ள வார்த்தை, வீரியமுள்ள வார்த்தை. ஆமென். அப்போது அதுக்கு the word of God is quick, quick. Amen. Quick and powerful, quick and powerful. Number one, quick.
அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 10:42. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவோ. Amen. And he commanded us to preach unto the people. பார்த்தீங்களா, அந்த ஸ்வாட் கர்த்தர் அது கட்டளை இடுகிறார். பேசு, வார்த்தைகளை பேசு. ஆமென். அப்படிப்பட்ட இருதயம், அப்படிப்பட்ட ஆவி உள்ளவங்கள்ட்ட, அப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ளவங்கள்ட்ட, அப்படிப்பட்ட பாரம் உள்ளவங்கள்ட்ட இந்த வார்த்தை பலமாய் கிரியை செய்யும். ஆமென். பேதுரு எழுந்து பேசுகிறான். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். ஸோ இந்த வார்த்தையை பேதுரு பிரசங்கிக்கும் போது பேதுருடைய வாயிலே என்ன இருக்கிறது? த ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட், வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் ஜீவன். ஜனங்களுடைய இருதயத்தின் யோசனைகளை பார்க்குது. எல்லா புறஜாதிகள், தேவனுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்கள கொண்டு கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். த வேர்ட் ஆஃப் காட் இஸ் குயிக் அண்ட் பவர்ஃபுல். அமேன். குயிக் அண்ட் பவர்ஃபுல். அமேன். ஸ்தோத்திரம். வாழ்ந்திருக்கும்படியாய், செழித்திருக்கும்படியாய், டு பி full of vigor, physical strength and good health. Amen. நான் சொன்னது போல இந்த வீரியம் உள்ள வார்த்தை, உருவாக்குகிற வார்த்தை, ஜீவனை ப்ரொடியூஸ் பண்ணுற வார்த்தை. ஆமென். அவனை படிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், ஆமென், பார்த்தீங்களா, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். While Peter spake these words, the Holy Ghost fell on all them which heard the word. வசனத்தை கேட்டவங்க சம்பந்தமே இல்லாதவங்க. ஆனால் சபையில் இவ்வளோ நாளும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எத்தனை பேரிடத்தில் இந்த வசனங்கள் ஆக்டிவேட் ஆகுது? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் குயிக் அண்ட் ஹெல்த்து பவர்ஃபுல்லாக மாற்றிருக்கு? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சாட்சி உண்டாயிருக்கு? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாயிருக்கு? ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பார்க்கணும். அவங்க பாருங்கள், தேவனுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத புறஜாதிகள், ஜென்டைல். அவங்க முதல்ல அங்கே உட்காந்து இயேசுங்கிற வார்த்தையை கேட்குறாங்க. இயேசுனா யாருன்னே தெரியாது. எல்லாம் தெரியும், சத்தியம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனாலும் இன்னும் வார்த்தைகள் நம்மிடத்தில் கிரியை செய்யாதபடி இருக்குமானால், வார்த்தைகள் கர்த்தரிடத்தில் வெறுமையாகவே திரும்பி கொண்டு இருக்குமானால் கர்த்தர் எவ்வளோ துக்கப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாராம்? இறங்கினார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வரை படிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-4 வரை. நாம் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோர்களையும் நியாயந்தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக என்ன செய்? திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நீ பிரசங்கிச்சுட்டே இரு. கேட்குறவன் கேட்குறான். நியாய தீர்ப்பில் கர்த்தர் கேட்பாரு, சில விதை. எப்படி நீ அந்த சில விதையில் கூட்டத்தில் போய் சேர்ந்த? கல்லான இருதயமா ஏன் உன் இருதயத்தை வச்சுக்கிட்ட? ஆமென். ஒரு பைபிள் ஸ்டடி நடக்கும்போது ஒரு வார்த்தை உனக்குள்ளே வரும்பொழுது வீட்டுக்குள்ளே நல்ல சுகமாக இருந்து உன் சொந்த அலுவல்களை பார்க்குறதுக்கும், ஆமென், உனக்கு எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்? எப்படி கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தொடர்ந்து வரும்? யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறது புரியலையா? ஆமென். கர்த்தர் 3 நாட்கள் உபவாசத்தில்
மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மலை பிரசங்கத்துக்கு நான் ஸ்டாப் ப்ரீச் பேசிக்கொண்டே இருந்தாராம். யாருக்கும் பசி எடுக்கலையாம், யாரும் மயக்கம் போட்டு விடலை. 3 நாள் கழித்து தான் இயேசு சீசர்கிட்ட சொல்கிறாரு, இவங்க சோர்ந்து போவாங்களே, இவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும். அப்போ அந்த வார்த்தை எவ்வளோ குயிக் அண்ட் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ குயிக் அண்ட் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆமென். அப்போ அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு ஜனங்க எவ்வளோ ஆவலாக வந்தால் கர்த்தருடைய ஸ்பிரிட் ட்ரிகர் ஆகிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், இதுதான் நம்ம சபையில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய காரியம். ஆனால் என்ன செய்ய, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆமென். Reprove, rebuke, exhort with all long suffering and doctrine. கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. அதுதான் சொல்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஸ்வாடை வச்சுட்டு சும்மா இப்படிலாம் பழப்பழம்லாம் காட்டிகிட்டு இருக்க முடியாது. பட்டயத்தை பார். பட்டயம் அப்படி நீட்டப்பட்டால் உன் மேலே லேசாக உரசும், உன்னை லேசாக பின் பண்ணும். ஆமென். அது ஒன்று எச்சரிக்கும், கண்டம் புரியுதா? ஆமென். வார்த்தை அப்படி தான் சமயத்தில் அது ஒரு சில பேருக்கு அது எப்படி இருக்கும். ஓகே, படிங்க. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். பார்த்தீங்களா, சவுண்ட் டாக்ட்ரைன். ஆரோக்கியமான உபதேசம் என்னது? வல்லமையும் ஜீவனுமாக வருகிற வார்த்தையை சில பேருக்கு பொறுக்க மனசே கிடையாது. ஒன்றும் தெரியாது, ஏதோ பிரசங்கிக்கிறார், ஏதோ சொல்கிறார், எப்போ முடியும் பார்ப்போம். ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்ககிட்ட வெறுமையாக தான் வந்து போகும், ஒன்றும் அசைக்காது. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. ஆமென். உனக்கு அதை கேட்குறதுக்கு உன்னை அந்த வார்த்தை கிட்ட வந்த உடனே நீ துடிக்கணும். பாருங்கள், புறஜாதிகருங்க கேட்டவங்க எல்லாமே ஆவியானவர் எப்படிங்க இறங்கினார்? மனுஷன் பார்க்குற வண்ணமாய் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாரா இல்லையா? மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் எப்படி பார்க்குறார்? இருதயத்தை பார்க்குறார். நீ எந்த அளவுக்கு இருதயத்தை திறந்து வச்சு கேட்குற, எந்த அளவுக்கு வசனத்தை கேட்குற. லீதியாலும் தான் எல்லாரும் போல் சபைக்கு எல்லாரும் போல் ஆற்றங்கரையில் கூடின சபையில் பவுல் பிரசங்கிச்சான். எப்பவும் கேட்குற மாதிரி தான் கேட்டா. ஒரு நாள் பவுல் பேசியவைகளை கவனிக்கும்படிக்கு கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தருளினார். ஸ்தோத்திரம். இருதயத்தை என்ன செய்தார்? அதாவது இருதயத்தை திறக்கிறதுனாக்கா ஆவியை திறக்கிறது. அவருடைய மேன் ஸ்பிரிட், மனுஷாவியை திறக்கிறது. உங்கள் மனுஷ ஆவியை எல்லா காவலோடும் முதல்ல காத்துங்க, நல்லா செவிங்க. சபையில் மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபம். முதல்ல ஆவிக்குரிய சபையில் இருந்துக்கிட்டு அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறதெல்லாம் அப்புறம், பரிசுத்தாவியை வாஞ்சிக்கிறதெல்லாம் அப்புறம், வார்த்தையை கேட்கறதெல்லாம் அப்புறம், முதல்ல உங்கள் ஆவி எங்கே இருக்குது? முதல்ல உங்கள் ஆவி எப்படி இருக்குது? அடங்குதா? உங்களுக்கு அடங்கி நடக்குதா? கீழ்ப்படிஞ்சு நடக்குதா? உங்கள் ஆவியை உங்களாலே அடக்க முடியுதா? உங்களாலேயே உங்கள் ஆவியை அடக்க முடியலைன்னா தேவனுடைய வார்த்தை உங்களை டச்சே பண்ணாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தின் யோசனைகளை குத்திக்கிட்டே தான் இருக்கும். ஷார்ப்பர் தான் எனி டூ எட்ஜ் ஸ்வார்ட். கண்டமிங். நீங்கள் பார்த்தீங்களா அந்த 2ஆம் வசனத்தில் கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொண்டு. எப்போவுமே அந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி வரும்? கடிந்து தான் வரும், கண்டமாக தான் வரும், கடிந்து தான் வரும். புரிஞ்சுட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. நீங்கள் நினைக்கக்கூடாது, என்னடா அப்படி நீ இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போ, அங்கே இதை விட கடிஞ்சிட்டு வரும். அங்கே இதை விட கடிச்சிட்டு வரும். இங்கேருந்து போனவங்கெல்லாம் அங்கே எல்லாம் ரெட் கார்பெட்டில் நடக்கிறாங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒடுக்குறவங்கள கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துருக்கிறதை நான் ஆவியிலே காண்கிறேன். நகர முடியாமல் இருக்காங்க, புட்டு தின்ன கோழி மாதிரி நிறைய பேர். என்னடா செய்கிறது, மாட்டிக்கிட்டோமே. அப்படி தான் ஒப்பு கொடுப்பார்.
இதை விட்டால் எங்கே போகிறது, இதை விட்டால் எங்கேயும் போக முடியாதே, இதை விட்டால் அடுத்தது எங்கேயும் போக முடியாதே, வேறு எங்கே போகிறது, திருப்பி எல்கேஜி யூகேஜி போகிறதா? ஆமென். இங்கே நீ எந்த இதெல்லாம் நீ விலகுனியோ அங்கே அதெல்லாம் உன் மேலே நுகமாய் போடப்படும். கர்த்தர் வைப்பார். இங்கே எதுக்கெல்லாம் உன் கழுத்தை நீ கொடுக்கலையோ, எதுக்கெல்லாம் நீ செவி சாய்க்கலையோ அதெல்லாம் செய்யும்படி கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுப்பார். எப்படி எகிப்தில் பார்வோன்ட்டு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் ஒப்பு கொடுப்பார். ஆமென். அப்போ தான் கூக்குறவர்கள் கடைசியில் தான் கூக்குறல் இடுவாங்க, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு. நடிக்கிறது ஒரு பக்கம். ஆமென். அப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் அந்த வார்த்தை கண்டமிங்காக வரும். இருதயத்தின் யோசனை, அவங்க இருதயத்தின் யோசனை வார்த்தைக்கு தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கங்கிறதெல்லாம் வார்த்தைக்கு தெரியும். ஒரு உண்மையான தேவ ஊழியனுக்கு தெரியுங்க. உங்களோட ஃபேஸ் ரீடிங் சொல்லுவாங்க, உங்கள் ஸ்பிரிச்சுவல் ரீடிங்கில் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் ஜெபிக்கிறவங்களா, நீங்கள் கீழ்ப்படுகிறவங்களா இல்லை எப்படிங்கிறது அங்கே போய் தான் அவங்கள அறியாமலேயே உங்கள்கிட்ட என்ன வரும், கண்டமிங் வேர்ட், த ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட். ஆமென். சுய இச்சைகள் அவர் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திணர்வு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு ஒன்று ஸ்ட்ராங் டாக்டரைனில் ஒப்பு கொடுப்பார், இல்லை இந்த மாதிரி கட்டுக்கதை பேசி இந்த மாதிரி கூத்தடித்து கும்மால் அடிக்கிற சில சபைகள்லாம் இருக்குது. புகை போட்டு ஜிகினா ட்ரெஸ்ஸில் ஆடி இப்படி ஏதோ ஒன்று பண்ணி ஆராதனைங்கிற பேரில் 1 மணி நேரம் ஆராதனை, 1.5 மணி, 5 ஜனங்க ஓடுறாங்களே, 1 மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் தான் ஆராதனை. அப்போ வார்த்தைக்கு எவ்வளோ நேரம்? பட்டயத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. வார்த்தைலாம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான். கேட்டால் கேளு, கேட்கலன்னா போயிட்டே இரு. குணப்படுற மாதிரி இருக்காது, உணர்வு வர்ற மாதிரி இருக்காது. தேவ பிள்ளையே, நாட்கள் இனி வர்ற நாட்கள்லாம் நீங்கள் இதை பார்ப்பீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போவே அதெல்லாம் தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. ஓகே. அப்போ 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் வரை. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். ஆமென். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷருக்கு முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஆமென். Then the word came lively, means நேரடியாக. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் சீனாய் மலையில் தன்னோடே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைகளுக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவாக்கியங்களை பெற்றவனும் இவனே. ஆமென். ஜீவ வாக்கியம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு படிப்பா? That was in the church in the wilderness with the angel which spake to him the Mount Sinai and with our fathers who received the lively oracles to give unto us. அப்போ சினாய் மலையிலே தன்னோடு பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடு கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. அவன் மூலமாக தான் முதல் வார்த்தையை கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார். மவுண்ட் சனாயில் கர்த்தர் அக்கினினாலே எழுதப்பட்ட வார்த்தையை, தன் விரலினாலே எழுதப்பட்ட வார்த்தையை கற்பலகைகளில் வடித்து மோசேனிடத்தில் கொடுத்து அனுப்பினார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3, 4, அதனுடைய 2, 5 இதையெல்லாம் வாசிங்க.
நம்முடைய கர்த்தராகிய ஆ. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய ஆ. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆ. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஆ. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய ஆ. சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே ஆ. நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மை மறுபடியும் என்ன செய்தார்? ஜெனிப்பித்தார். எதில் ஜெனிப்பித்தார்? வார்த்தையில் ஜெனிப்பித்தார், ஆவியிலே ஜெனிப்பித்தார். மறுபடியும் பானகேன், ஜலத்திலும் ஆவியிலும் பிறக்கும்படியாக வைத்தார். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆ. ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஆ. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆ. தேவனுக்கு பிரியமான ஆ. ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு ஆ. பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் ஆ. கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு அந்த வருகிறீர்கள். வார்த்தையினாலே நாம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே, தீர்க்க தரிசன உபதேசத்தினாலே, ஆமென், நமக்கு சபையில் கொடுக்கப்படுகிற அந்த உபதேசத்தினாலே ஆவிக்குரிய மாளிகையாக நம்ம என்ன செய்கிறோம்? கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். வேகமாக நான் வருகிறேன். அப்போ த பவர் ஆஃப் வேர்ட், வார்த்தையின் வல்லமை. ஆமென். அந்த வல்லமையுடைய தாக்கம் எப்படி இருக்குமாம்? வல்லமை உள்ளதாக இருக்கும். மைட்டி இன் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு அங்கே டெஃபினேஷனில் போட்டிருக்கு. மைட்டி இன் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். தாக்கம் எப்படி இருக்குமா? வல்லமை உள்ளதாக இருக்கும். எது? பவர் ஆஃப் வேர்ட். பவர் ஆஃப் வேர்ட். ஆமென். அது எப்படி? எரேமியா 5:14 சொல்லுகிறது. வாசிங்க. எரேமியா 5:14. சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனங்களை விறகுமாக்குவேன். அது இவர்களை பட்சிக்கும் and it shall devour them. அப்படின்னா அது எப்படி போட்டிருக்குன்னா, டிவோரஸ் ஃப்ளேம் அப்படின்னா என்னது? விழுங்குகிற அக்கினி. விழுங்குகிற அக்கினி. டிவோரஸ் ஃப்ளேம். டிவோரஸ் ஃப்ளேம். ஆமென். புரியுதா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தைகளை சொன்னபடியினால், இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை தேவ சமூகத்தில் பேசுகிறபடினாலே, இந்த வார்த்தைகளுக்கு சரியாக செவி கொடுக்கிற ஜனங்களை எப்படி கர்த்தர் மாற்றுவாராம்? நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன். அது இவர்களை என்ன செய்யும்? பட்சிக்கும். அது இவர்களை என்ன செய்யும்? பட்சிக்கும். ஆமென். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? அதாவது அப்போ அது பட்சிக்கிறதுக்கு ஏற்ற ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட்டில் நம்ம இருக்கணும், சபை இருக்கணும். ஆமென். அதுக்கு என்ன சொல்கிறது? இன்ஸ்பிரேஷன் நம்ம சொல்கிறோம்ல. ஏன்னா வார்த்தை வருது, வெளிப்பாடாக வருது, ரெவலேஷனாக வருது, நம்ம அதை தியானிச்சிருக்கிறோம். இன்ஸ்பிரேஷன் மீன்ஸ் என்ன சொல்கிறது? அகத்தூண்டுதல். ஓகே. ஆர் என்னது? எ சடன் பிரில்லியன். உங்களை அந்த வார்த்தை எப்படி பேதுரு பேசும்போது இன்ஸ்பிரேஷன், சடன் பிரில்லியன் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. அந்த வார்த்தை அவங்க ஆவியில் போய் நுழைஞ்சு இந்த ஸ்வாட் எட்ஜு ஆமென் அப்படியே என்ன செய்யுது? பிஎஸ்ஐ அப்படியே பிரிக்குது. ஆமென். ஆவியையும் ஜீவனையும் ஆத்மாவையும் ஊனையும் கணுக்களையும் என்ன செய்யுது? ஜாயிண்டு. அதில் இந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு ஜாயிண்டு. பிசாசு சில பேர்கிட்ட என்ன செய்யும்? ஜாயிண்ட்டை போட்டுரும். ஜாயிண்ட்னா என்னது? தாட்ஸ், பல இதை கொண்டு வந்து இதை கேட்காத அப்படிலாம் இன்னும் ஜாயிண்ட்டை போட்டு விட்டுரும். அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே இவங்க அப்படியே இருப்பாங்க. ப்ரைஸ் தி லார்ட் சோத்திரம் பாங்களே ஒளியா ஜாயிண்ட் தான் இருக்கும். இந்த வேர்ட் போன உடனே அந்த ஜனங்களை விறகுமாக்குவேன்னு சொல்கிறாருல, அது என்ன செய்யும் தெரியுமா? அந்த ஜாயிண்ட்டை தான் தள்ளி விட்டுரும். ஜாயிண்ட்டுன்னா என்ன சொல்கிறது? ஜாயிண்ட்டு தேவையில்லாமல் ஒட்டிகிட்டு இருக்கிறது. கரெக்ட். அதான் ஜாயிண்ட். அதை தேவையில்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கிற சிந்தனையை தள்ளும். டைவர்ஷன்.
அதுதான் சொல்கிறது, சபையில் சிறு பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தையை அவங்க மூலமாக டைவெர்ட் பண்ணும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், இந்த சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வரவிடுங்க. நீங்கள் நல்லா வீட்டில் வச்சு நல்லா செபிக்கணும் பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன காரியம் வந்தோன்னா ஊழியக்காரரை தூக்கிட்டு வரக்கூடாது. நீங்களே முதல்ல நல்லா செபிக்கணும் உங்களுக்குள்ள. அப்போ தான் வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது வல்லமையாக கிரியை செய்து வரும். இல்லை கடைசி வரைக்கும் ஊழியக்காரங்களை சார்ந்தா இருப்பீங்க. ஆமென். கர்த்தர் சொன்னார், நான் ஊழியக்காரன் வாயின் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனங்களை விறகுமாக்குவேன். என்னது? அந்த வார்த்தை அவங்க மேலே பட்டோன்னு அவங்க பற்றி எறிவாங்க. அவங்க பற்றி எரியணும். கர்த்தருக்காக அவங்க வைராக்கியமாக எரியணும். ஆமென். கர்த்தர் சுகந்த வாசனை பலியாக அதை முகருவார். உங்களை எப்படி கர்த்தர் அங்கீகரிக்கிறது? உங்களை எப்படி கர்த்தர் முகர்றது? ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஊழியக்காரன் கடைசியில் சொல்லிட்டு போயிடுவான், நான் நீ கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு சொன்னீங்க, கடிந்து கொண்டு சொல்லி பார்த்துட்டேன், கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சொல்லிச்சிங்க, எப்படியெல்லாமா சொல்லி பார்த்துட்டேன், கேட்கலையே, நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே? ஆமென். க்ளோரி. அப்போது இது என்ன சொல்ல வருகிறதுனா, நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது உங்கள் ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட்டில் இருக்கணும்னா இன்ஸ்பிரேஷன் என்ன சொன்னேன்? அகத்தூண்டுதல். எப்போவுமே ஒரு வார்த்தையை கேட்ட உடனே இந்த வார்த்தை எனக்கு வருதா, எனக்காக இது எத்தனையோ முறை வந்திருக்கு, இந்த வார்த்தையில் ஏதோ இருக்குது, குறித்து வச்சுருக்கோமே, வீட்டில் போய் தியானிப்போம், வீட்டில் போய் அதை பார்ப்போம். வெறும் குறிப்பு மட்டும் எடுக்கக்கூடாது. இன்ஸ்பிரேஷனுங்க என்னது? உங்கள் இருதய பலகையில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஆமென். அது உங்கள் எழுதிய பலகையில் எழுதி வச்சுக்கணும். சடன் பிரில்லியன், சடன் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வரும். ஆமென். ராம் முழுவதும் வலையை போட்ட ஆண்டவரே, ஆழத்தில் போய் வலையை போடு. ரெவலேஷன் வேர்ட். இன்ஸ்பிரேஷன் எப்படி வருது? ராம் முழுவதும் வலையை போட்டால் ஒன்றும் கிடக்கல. தென் இன்ஸ்பிரேஷன் எப்படி ஆக்டிவேட் ஆகுது? ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். சடன் பிரில்லியன். புரிஞ்சுட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. சடன் பிரில்லியண்டாக மாறு. இந்த வார்த்தை ஒன்று சடன் பிரில்லியண்டாக மாற்றணும். சடன் பிரில்லியன்னா என்ன? சடன் பிரில்லியன்னா என்ன? சடுதியில் ஞானத்தின் ஆவியானவராலே தூண்டப்படுவது. சடுதியில் ஞானத்தின் ஆவியானவர் இந்த வார்த்தை, திஸ் வேர்ட் ஃபார் யூ மை பாய், யூ மை பிரதர், யூ மை சிஸ்டர், உனக்கிட்ட தான் பேசுகிறார், உனக்கு தான் இந்த வார்த்தை. 1995 ஒரு கரிஸ்மாட்டிக் மீட்டிங்கில் போயிருக்கும்போது, இங்கே ஒரு திக்குவாய் உள்ள சகோதரன் இருக்கிறான். என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு திக்குவாய். நானும் அவரும் ரொம்ப நேரமாக பேசிட்டு வர்றோம். எப்படிலாம் இருந்தேன், எப்படிலாம் இருந்தேன். அவர் சாட்சியை சொல்ல, நான் என் சாட்சியை சொல்ல. அவர் சொன்னார், இதுதான் என்னோடய கடைசி மீட்டிங், இங்கே எனக்கு சுகமானா சரி, இதுக்கு மேலே நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் பாட்டுக்கு விட்டபடியே போயிடுவேன், அப்படியே போயிடுவேன் அப்படின்னாரு. நானும் ஏறக்குறைய அப்படி தான் வந்திருக்கேன் அப்படின்னேன். உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். சடன் த வேர்ட் கேம், த ப்ராஃபஸி கேம். ஆமென். there is the boy, there is the young man. ஆமென். நீ ஒரு திக்குவாய் நபர் இங்கே இருக்கிறாய், நான் இவரை அடிக்கிறேன், நீங்கள் தான் எழுந்துருங்க. அவர் கண்ணில் கண்ணீர் வருது. ஆனால் தொடர்ந்து வார்த்தை வர்றதை பார்த்து அவருடைய ஆவியை கர்த்தர் திறக்கிறார். இதுவும் நடக்கும். அது சொல்கிறார், தம்பி நான் இல்லை, நீ தான், உனக்கு தான் இந்த வார்த்தை, நீ நல்லா பார், உனக்கு தான். ஆமென். அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தை என் இருதயத்தை தொட்டது. சடன் பிரில்லியன். வார்த்தையில் சடன் பிரில்லியண்டாக மாறுங்க. சடுதியில் ஞானம் உள்ளவர்களாய் உங்களை மாற்றிக்கிங்க. ஆமென். என்ன தான் கூப்பிட்டீங்க ஆண்டவரே? பாருங்க, இது இவனுக்கு வார்த்தை வருது. யாருக்குமா? சாமுவேலுக்கு. யார் மூலமாக வருது? கர்த்தர் மூலமாக வருது. ஆனால் சாமுவேல் என்ன நினச்சிட்டான்? வார்த்தை இங்கேருந்து ஒருத்தன் நினச்சிட்டான், ஏலிகிட்டேருந்து வருதுன்னு நினச்சிட்டு போய் ஏலிக்கிட்டே போய் நிற்கிறான் 2 வாட்டி. ஆனால் ஏலிக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? ஏலிக்கு ஸ்பிரிச்சுவல் அனுபவம் இருக்கிறது. ஏலிக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? இதை கூப்பிடுறது கர்த்தர். இவன் என்கிட்டே நிற்கிறான். அடுத்த முறை வார்த்தை வரும்போது, கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பா. ஆமென். நீ உன்னை எப்படி மாற்றிக்க? எ சடன் பிரில்லியன். இதுதான்
கடிந்து கொண்டு புத்தி சொன்னாலும் சரி, சாஃப்டாக சொன்னாலும் சரி, ஹம்பிளாக சொன்னாலும் சரி, நீங்கள் சடன் பிரில்லியண்ட்டாக மாறுங்க. இந்த வார்த்தை உங்களை சடன் பிரில்லியண்ட்டாக மாற்றும். தட்ஸ் த இன்ஸ்பிரேஷன். தட்ஸ் த இன்ஸ்பிரேஷன். ஆவியின் தாக்கம். இந்த வார்த்தை உங்களை தாக்கத்தை உண்டு பண்ணணும். தாக்கத்தை உண்டு பண்ணணும். ஏன் செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, ஏன் கீழ்ப்படியக்கூடாது? தாக்கம். முழுவதும் பிரயாசப்பட்டு அதான் பட்டுட்டேன், கரெக்டு பட்டுட்டேன், ஒன்றும் நடக்கலை. இப்போ வார்த்தை வருதே, இப்போ வார்த்தை வருதே. நீ பிரயாசப்பட்டு பார்த்ததுக்கப்புறம்லாம் வார்த்தை வருது, ஆழத்தில் வலைய போடணும். அது ஏன் அதில் ஜீவன் இருக்காது? ஏன் அதில் குயிக் இருக்காது? ஏன் அதில் வல்லமை இருக்காது? ஏன் அதை ஒரு விஷயம் டெஸ்ட் பண்ணக்கூடாது? ஏன் அதை நீ பார்க்கக்கூடாது? உன் எக்ஸ்பீரியன்ஸில், நீ உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாத்தையும் பார்த்துட்ட, ஒன்றும் நடக்கலை. வார்த்தை எப்படி வருது? ஏன் அதுக்கு கீழ்ப்படியக்கூடாது? பேதுரு உடனே கீழ்ப்படிந்தான். ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் நம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன், வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். வலையை போட்ட உடனே என்ன நடந்ததுமா? திரளான மீன்களை பிடித்தான். ஸோ அப்போ வரேன், இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ப்ராஃபட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், போதகர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளுடைய தாக்கம். ஏன்னா கர்த்தர் அவர்கள் எப்படி மாற்றியிருக்கிறாரு? உன் வாயிலிட்ட வார்த்தையை அக்கினி. அவங்க தாக்கத்தோடு பேசுவாங்க, பாரத்தோடு பேசுவாங்க, சும்மா விட்டடிக்க மாட்டாங்க. புரியுதா? அவங்க தாக்கத்தோடு, ப்ராஃபட், ஒரு ப்ராஃபட் பேசுகிறான்னா ஒரு தாக்கத்தோடு பேசுவாங்க, எதையும் எதிர்பார்க்காம பேசுவாங்க. ஒரு உண்மையான ஊழியக்காரன் இருக்கிறான்னா எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை தேடக்கூடாது. அந்த வார்த்தை அவனுக்குள்ள, கர்த்தர் வார்த்தை, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. ஜான் த பேப்டைஸ்ட், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென். சில பேருக்கு உண்டான வார்த்தையை அவங்க கர்ப்பம் தரித்து அதை அப்படியே வச்சுட்டு அடக்காத்துட்டே இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வருஷம் அடக்காப்பாங்க அந்த வார்த்தையை வச்சு. பேசுனீங்களே ஆண்டவரே, பேசுனீங்களே ஆண்டவரே, பேசுனீங்களே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்த ஒரு வார்த்தையை வச்சு அடக்காக்கணும் நீங்கள். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையை வச்சு அடகாத்துக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் காட். உங்களுக்குள்ளே இருக்கிற அனல், உங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ளேம், த ஸ்பிரிட் ஃப்ளேம், த ஸ்வாட், ஆமென், பட்டயம் தீட்டி 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 கர்த்தர் உங்கள் வாயில் வைத்து கொண்டே இருப்பார். உங்கள் ஜீவியத்தில் அந்த அந்த அது அது ஆக்டிவேட் ஆகிக்கொண்டே இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார், சமயம் பார்த்து கொண்டே இருப்பார் கர்த்தர். ஆமென். என்னைக்கு கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த டைம் வச்சிருக்கிறாரோ அந்த நேரத்தில் அவைகள் ஆக்டிவேட் ஆகும். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11-12 வேகமாக எடுங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11 அதனுடைய 12. அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, பாருங்க, இவனுக்குள்ள எப்போவுமே the word of God is quick and powerful. எப்போவுமே வார்த்தையில் தாகம் கொண்டவன் இந்த யோசபாத், யூதாவின் ராஜா. எப்போவுமே ஆவியை பகுத்தறிவான், ஊழியக்காரங்களை பகுத்தறிவான், தீர்க்கதரிசிகளை பகுத்தறிவான். இவங்ககிட்ட இந்த வார்த்தை இருக்கும், இவங்ககிட்ட இந்த வார்த்தை இருக்கும், இங்கே போனால் இந்த வார்த்தை இருக்கும், அவனுக்கு தெரியும். ஆமென். நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். கர்த்தர் என்ன சொன்னார்? நான் உன் வாயிலிட்ட வார்த்தை அக்கினியும் இந்த ஜனங்களை விறகுமாக்குவேன், அது இவர்களை என்ன செய்யும்? பட்சிக்கும், அது இவர்களை பட்சிக்கும். அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வாய்த்த வார்த்தை சாபாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை ஆமென் அவனிடத்தில் இருக்கு. அவனை பார்க்கவே இல்லைங்க, அதுதான், அவனை பார்க்கவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும்
அவனிடத்தில் என்ன செய்தார்களாம்? போனார்கள். ஆமென். இப்படி தான் கர்த்தர் கொண்டு வருவார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த வார்த்தை உங்களுடைய தாக்கத்தை உண்டு பண்ணணும். இன்ஸ்பிரேஷனில் நீங்கள் பேசணும். ஆமென், ஆமென். அதுக்கு என்ன சொன்னேன்? சடன் பிரில்லியண்டாக பேசணும். சும்மா தக்க புக்கான்னு வளரக்கூடாது. ஞானத்தோடு பேசணும். ஆமென். சில பேருக்கு நம்ம சபைகள் அதில் இருக்குது, அது ட்ரிப்பிங்கில் இருக்குது. பவர்ஃபுல்லாக வரணும். அப்படியே உரசன உடனே அப்படி லேசாக அப்படி 2 வயரை வச்சு அப்படி பண்ணால் அப்படி அந்த ஸ்பார்க் வரும்ல, அந்த மாதிரி ஸ்பார்க்கிங் வருது. அதுக்கப்புறம் அது என்ன செய்யுது? அடுத்த முறையெல்லாம் பார்த்தோன்னாக்கா அது சொத்துன்னு போயிடுது. அது ஏன் தான் தெரியல. அங்கே தான் சில நேரம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, சில நேரம் ஆமென். அது நல்லா காத்துக்குங்க. வாசிங்க நெகேமியா 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாக இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையிலே ஒப்புக் கொடுத்தீர். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தரை ஒப்பு கொடுத்துருவார். நம்ம அதில் சொன்ன மாதிரி தான், வேறு இடத்துல ஒப்பு கொடுத்துருவார். அங்கே போனால் இவங்க அப்படி இப்படிலாம் இருக்கலாம்னு நினைப்பாங்க. சான்ஸே கிடையாது. கர்த்தர் அங்கே ஒன்று எந்த ப்ராக்டிஸில் கொண்டு போகணுன்னு அவருக்கு தெரியும். ஆமாம், புரியுதா? அங்கே ஒன்றே கர்த்தர் என்ன ப்ராக்டிஸில் கொண்டு போய் நடத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். நீ அங்கே போனோன்னு எடுத்தோடனே எனக்கு மைக்கை கொடுத்துருவாங்க, எடுத்தோடனே எனக்கு ஊழியத்தை கொடுத்துருவாங்க. வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. புரியுதா? அதுதான் சொல்கிறது. பழக்கு வைக்கப்பட்ட இடத்துல ஒழுங்காக இருந்து பழக்கு வைக்கப்பட்டு அந்த ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா, அவனிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். அப்படி உன் ஆவி சொல்லுதுன்னா அதுக்கு மீறி அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. ஆமென். அது கிடைக்கும், இது கிடைக்கும், இழிவான ஆதாயம் கிடைக்கும், அது கிடைக்கும். ஆமென். கடைசியில் உங்ககிட்ட இருக்கிறதும் பிடுங்கப்பட்டு போயிடும். அதுதான் தேவனுடைய வார்த்தையை என்றைக்குமே அசட்டையாக நினைக்காது. கர்த்தர் இழிவான காரியத்தில் ஒப்பு கொடுக்குற மாதிரி ஆயிரும். யோபு புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசம் அவனை உணர்வுள்ள. பார்த்தீங்களா? இதுதான் இன்ஸ்பிரேஷனுக்கு. இதுதான் கர்த்தர் உங்கள் ஆவியோடு பேசணுன்னா, இந்த ஜனத்தை நான் விறகாக்குவேன்னா நீங்கள் விறகு எப்படி இருக்கணும்? எரியறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் என் வாயில் வாந்தி பண்ணி போடுவேன்றார். நீ விறகாக இருக்கணும்னு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? விறகாக இருக்கணும்னா சொல்லுங்கள், காய்ந்து போன விறகாக இருக்கணும். நல்லா காஞ்ச விறகாக இருக்கணும். அப்போ தான் போட்ட உடனே பற்றும். புரியுதா? நீ நல்ல குளிரில் ஜபம் இல்லை ஒன்றும் இல்லைன்னா அந்த விறகு எப்படி இருக்கும்? ஈரமாக இருக்கும், எரியவே எரியாது. ஆமென். அப்போ மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அதை இங்கிலீஷில் படி. பட் there is a spirit in man and the inspiration of Almighty giveth them understanding. Inspiration of Almighty, a sudden brilliant. Amen. Sudden brilliant. ஏவப்பட்டு பேசுவது, வார்த்தையை வாங்கி கொண்டு பேசுவது, அதுக்கேற்றதை பேசுவது. ஸ்தோத்திரம். மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கும். சரி, மனுஷர்களுடைய ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசம். சர்வ வல்லவருடைய சுவாசம். த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ஆல்மைட்டி. ஆமென். உன்னை உணர்வுள்ளதாக்கத்தக்க வார்த்தை. சர்வ வல்லவருடைய சுவாசம்.
த பிரீத் ஆஃப் த ஆல்மைட்டி. இயேசுவில் போட்டிருக்கு இல்லையா, த பிரீத் ஆஃப் தி ஆல்மைட்டி. அண்ட் த பிரீத் ஆஃப் த ஆல்மைட்டி கிவ்ஸ் தம் அண்டர்ஸ்டாண்டிங். பிரீத் ஆஃப் த ஆல்மைட்டி in man, and the breath of the Almighty gives them understanding. சரி, அப்போ the insight of the Spirit, ஆவியினுடைய நுண்ணறிவு. ஆமென். இது யாருக்கு கர்த்தர் பேசினது? The Holy Spirit had instructed Elihu's spirit. எலிகு ஆவியை கர்த்தர் ஏவை அதை இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்து அதுக்கு கட்டளை கொடுத்து பேச வைத்தார். எலிகுனா யார்? யோபுடைய நண்பர்களில் ஒருவன் பேர் எலிகு, எலிபாஸ், எலிகு, அது மாரி. ஓகே. அப்போ இன்ஸ்ட்ரக்டட்னா என்னென்னா, சமன் டு டூ சம்திங், someone to do something. This is the instruction. Amen. அவங்களுக்கு அது பேச தான் தெரியும், அந்த நேரத்தில் பேசுவாங்க. ஆமென். கர்த்தர் சடன் ஏவுவார், பேசு. ஆமென். இப்போ பாஸ்டர் இன்னொரு வாட்டி இதெல்லாம் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னா வராது, ஃப்ளோவில் வர்றது தான். இதே வார்த்தையை இன்னொரு வாட்டி பிரசங்கம் பண்ணி காட்டுங்க, இதே வார்த்தையை இன்னொரு வாட்டி எடுக்கும்போது பாருங்கள், அது வேறு பேட்டர்னில் வரும். ஒரே தலைப்பில் நிறைய செய்தி வரும், ஆனால் அது நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அதில் வேறு வரும். ஒரே இதில் அப்படியே வராது, காப்பி அடித்த மாதிரியே வராது. அதுதான் அப்பப்போ ஏவப்பட்டு கர்த்தர் வார்த்தைகளை டைவர்ட் பண்ணுறது, அப்பப்போ ஏவப்பட்டு கர்த்தர் வார்த்தைகளை பேசுவது. The Holy Spirit had instructed Elihu's spirit. Amen. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்குது பாருங்கள். மனுஷனுள்ள ஆவியை அன்றி எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். 1 கொரிந்தியர் 2:11. அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய மனுஷனுடைய ஆவி அன்றி மனுஷனுடைய ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசம் அவனை உணர்வுள்ளதாய் மாற்றுனா, மனுஷனுடைய ஆவியை அன்றி எவனும் மனுஷனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியாது. மனுஷ ஆவி தான் மனுஷனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியும். அதே போல் தேவனுடைய ஆவி அது மனுஷனுடைய ஆவியோடு சேரும்போது சடன் பிரில்லியன் இன்ஸ்பிரேஷன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா தான் நீ விறகாக மாற முடியும், நீ பர்ன் ஃபயராக மாற முடியும். கர்த்தர் உன் மேலே கர்த்தருடைய அக்கினி இறங்கும்போது நீ அதை அப்படியே என்னமோ சோர்ந்து போன மாதிரி, ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு மேலே ஊற்றின மாதிரி, அவித்து போட்ட மாதிரி. ஸ்தோத்திரம். எலிகு தன்னுடைய சொந்த அனுபவத்திலோ அல்லது ஞானத்திலோ போதியாமல் கர்த்தர் மூலமாக போதிக்கப்பட்டான். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 97 100 வசனங்கள் வரை படிங்க. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 97 100. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். ஆமென். பாத்தீங்களா? அப்ப இதுக்கு முதல்ல வேதத்தில் பிரியமா இருக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை தான் கொண்டு வந்து நீர்கால் வரமாக நடத்துவார், சபையில் நாட்டுவார், பைபிள் ஸ்டடியில் நாட்டுவார், அபிஷேக கூட்டத்தில் நாட்டுவார், ஆராதனையில் நாட்டுவார், ஆவிக்குரிய காரியங்களை கேட்கறதுல கொண்டு வந்து நாட்டுவார். எங்கே நாட்டுவார்னு போட்டிருக்கு? நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் அவன்தான் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். அவன் செய்கிறது தான் வாய்க்கும், அவன் செய்கிற ஊழியம் வாய்க்கும், அவன் ஜபம் வாய்க்கும், கர்த்தருக்கும் அவனுக்கு இருக்கிற கனெக்ஷன் வாய்க்கும். கர்த்தருடைய சமூகத்தில் அவன் மிக ஜாக்கிரதையாக எண்ணப்படுவான், கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் கனமுள்ளதாக எண்ணப்படுவான். கர்த்தர் அவனை நம்பி எதுவும் செய்ய மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் நல்ல ப்ராப்பர் அனாயிண்டிங்கை பெற்று நீங்கள் ஷார்ப்பாக இருக்கீங்கன்னு நீங்கள் ஊழியமே செய்ய வேண்டாங்க, நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். குயிக் அண்ட் ஷார்ப். உங்கள் ஸ்பிரிட் எப்படி இருக்கணும்? குயிக் அண்ட் ஷார்ப். அப்படி போன உடனே ஸ்மெல் பண்ணிடணும். புரியுதா?
போன உடனே ஸ்மெல் பண்ணிடணும். சில பேருக்கு ஹோட்டலை பார்த்த உடனே ஸ்மெல் பண்ணுதில்ல, பேரை பார்த்த உடனே ஸ்மெல் வந்துடும். பேர் அங்கே பேர் தான் போட்டிருக்கோம். கிச்சனில் கூட போயிருக்க மாட்டாங்க. கிச்சனில் போனால் நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க, அது வேறு. அப்படி பேரை பார்த்த உடனே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு, யூடியூப்லலாம் போடுறான், போகலாம் போகலாம் போகலாம். ஹல்லேலூயா. புரியுதா? சில பேர் வீட்டில் எங்கேயோ இருப்பாங்க, கிச்சனில் அங்கே சமையல் ரெடி ஆகும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்பாங்கன்னா காரணம் என்ன? அந்த ஸ்மெல் தூண்டிடுச்சு அவரை. இல்லாட்டி அவருக்கு அந்த எண்ணமே வராது, சாப்பிடணுன்னு எண்ணமே வராது. புரியுதா? இதுதான் குயிக்கனர், இதுதான் உங்களை தூண்டணும். அகத்தூண்டுதல் இது இருக்கணும். இது இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட வராது. ஆமென். அப்போ பாருங்கள், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். இதுதான் முதல்ல. பிரியமாக இருக்கணுங்க, பிரியமாக இருக்கணும். ஆண்டவரே கூட பேசுவார். இன்றைக்கி நான் வேதத்தை தியானிக்கிறேன், சும்மா பேருக்கு தியானிக்கிறேன்ல, 10 அதிகாரத்தை தியானிக்கிறேன் கிடையாது. ஒரு அதிகாரத்தை ஒழுங்காக தியானித்து அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிற கண்டென்ட்டை எடுத்துக்க, அதை வச்சு இருதயத்தில் வச்சு காத்துக்க, எல்லா காவலோடு வச்சு ஜெபம் பண்ணு. ஜீவ ஊற்று உங்ககிட்ட வந்து புறப்படுதா இல்லையாம் பாரு. படிங்க. நீர் உமது கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருகளிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. புரியுதா? இது அடுத்த ஸ்டேஜ். உங்கள் சத்துருகளில் நீங்கள் அதிக ஞானமாக நடப்பீங்க, அதிக ஞானமாக பேசுவீங்க. உங்கள் சத்துருகளே உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவாங்க. எப்பா இவன்கிட்ட பேச முடியாதுப்பா, அவன் பேசுனதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல, அவன் என்னமோ சொல்கிறான், கேட்டு போயிடுவான். நம்ம அவன் சொல்கிறது சரியாக தான் படுது. அதிக ஞானம் உள்ளவனாக பேசுவீங்க. உங்கள் வார்த்தை வெறுமையாக உங்கள்கிட்ட வராது, ஞானத்தோடு தான் வரும். ஞானத்தோடு தான் நீங்கள் உங்கள்கிட்டயே சுற்றிட்டுருக்குறோம். ஞானமுள்ள வார்த்தை. ஆமென். ஞானமுள்ள வார்த்தை. அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் நான் எப்படி இருக்கிறேன்? அறிவுள்ளவனாக இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடினால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன். அடுத்ததாக விசேஷித்த வாக்குத்தத்தம். விசேஷித்த வாக்குத்தத்தம். இந்த வார்த்தை தான் நமக்கு எப்படி வருது சமயத்தில்? விசேஷித்த வாக்குத்தத்தமாக. இப்போ கொஞ்ச நாளாக கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எனக்கு ஒரு 2-3 சாட்சியாவது எழும்பும். போன மாதம் அப்படி எழும்பின மாதிரி தெரியல. சொல்லலை. சிஸ்டருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு நடந்திருக்குன்னு. அப்படியா? அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா இருக்கும்ல, ஏதோ இருக்கும், நடந்திருக்கு, ஆனால் சொல்ல மாட்டுறாங்க. ஏன்? வார்த்தை பட்சிக்கலை, அவங்க விறகாக மாறல. இதுதான் உண்மை. கம் டு லைவ், கம் டு ஆக்டிவேட். ஸ்தோத்திரம். இது உண்மை. ஆமென். ஒரு வாக்குத்தத்தம் சும்மா உனக்கு தரல, அது ஏன் உன்னை உயிர்ப்பிக்கலை? அது ஏன் உங்ககிட்ட ஆக்டிவேட் ஆகலை? அது ஏன் உங்ககிட்ட ஆக்டிவேட் ஆகலை? ஆயிருக்கு, வந்துட்டு போயிருக்கு, தெரில. வந்துட்டு போயிருக்கு, உனக்கு தெரியல. அப்படி தானே அர்த்தம்? ஆமென். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம். நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஆனால் பாருங்கள், இவன் என்ன சொன்னான்? நான் திக்குவாயி, நான் மந்த நாவு, இன்ஸ்பிரேஷனில் நீ சரியா இல்லை, நான் கர்த்தர் வார்த்தை உனக்கு வருது, ஒரு வாக்குத்தத்தம் உனக்கு வருது, அதை எல்லா கவலோடு காத்து அதை தியானம் பண்ணி அதை நல்லா ஜெபம் பண்ணி அதுக்கு நல்லா ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை நீ போகிற இடத்துலலாம் ப்ரீச் பண்ணு, அந்த வார்த்தையை போகிற இடத்துலலாம் யூஸ் பண்ணு. இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாருல, இந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணு. போகிற இடத்துலலாம் ஊழியத்துக்கு போகிறீங்கல்ல, போகிற இடத்துலலாம் சொல்லுங்கள், இந்த வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தைக்காக வச்சு ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க. நீங்கள் பாருங்கள் அந்த ரிசல்ட்டை. அங்கே தான் பாருங்கள், அது கர்த்தர் மோசேக்கு சொல்கிறார். அதனால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து.
Amen. And I will be with thy mouth, your mouth. நான் உன் வாயோடு வாயாக இருந்து, நான் உன் வாயோடு வாயாக இருந்து நீ பேச வேண்டியவைகளை போதிப்பேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். இல்லையா? பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். நீ உன்னைய நல்லா தியானிச்சுட்டு நல்லா ஆயத்தமாயிட்டு நீ அந்த வாக்குத்தத்த வசனத்தை நினைவு கூர்ந்து நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு நீ போ, நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு போ. ஆண்டவரே கூட பேசுங்க, நான் அந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு ஏற்ற வார்த்தைகள் வரணும், ஏற்ற வார்த்தைகள் வரணும். ஆமென். எனக்கு கழுதை கிடைக்கணும்னா கழுதை கிடைக்கும், அந்த கழுதையால் உனக்கு பிரயோஜனமே இருக்காது. அப்படி தானே? சவுலுக்கு கழுதை கிடைக்கும் தானே போனான். ஆனால் சாமுவேல்ட வார்த்தை என்ன வந்துச்சு? நீ தேடின கழுதை கிடச்சிருச்சு. அப்படியா? அதான் ஓடுறேன் கழுதை பின்னாடின்னு ஓடினானா? முழு இஸ்ரவேலும் யாரை தேடுது? உன்னை தான் தேடுது. கழுதையை தேட போன நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக போ. கழுதையை மறந்துட்டான். சில பேருக்கு இன்னும் கழுதை அதில் தான் இருக்கும், அதில் தான் என்ன இருக்கும்? அதுதானே என்னை விட்டு போச்சு, அதான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆமென். கழுதை 10ஓடு 11 அவன் பண்ணையில் போயிடுச்சு. போ. அப்படி தானேம்மா? அதை தேட தானே போனான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாரு சொல்லுங்க? ஏன்? இன்ஸ்பிரேஷனில் அவன் சரியாக இருந்தான். அவனுடைய வேலைக்காரன்ட்டு அவன் கேட்டான். வேலைக்காரன்னா யார்? He is also servant of God. அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லையே. இன்ஸ்பிரேஷன். முந்தின சவுல் வேறு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் உள்ள சவுல்லாம் வேறு. ஆமென். அதுதான் சபையில் வந்த புதுசில் இருக்கவங்களாம் வேறு. போக 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 அதை தேடணும், இதை தேடணும், அது வேணும், இது வேணும். சரி, அப்போது ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்பினார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. பார்த்தீங்களா? நான் இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. அப்படின்னா அந்த வார்த்தை உன் வார்த்தை இல்லை, நீ அறியப்பட்டபடியே பேசுவாய். அறியப்பட்டபடியே. நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்பொழுது குறைந்த அறிவுள்ளவன், இப்பொழுதோ அறியப்பட்டபடியே அறிந்திருக்கிறேன். அப்போ நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளுவார். நல்லா ஜெபம் பண்ணி யாருக்கு என்ன ஆலோசனை சொல்லணும், கேட்காத கணவனுக்கு எப்படி ஆலோசனை சொல்லணும். ஆமென். நான் அறியணும் முதல்ல இந்த வார்த்தையினுடைய தாக்கத்தை. எனக்கு மற்ற வேறு எதுலேயுமே நாட்டம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை மேலே தான். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையின்படி உயிர்ப்பிப்பீங்க, உங்கள் வார்த்தையின்படி செய்வீங்க, உங்கள் வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும், உங்களோட வார்த்தை என்னை நடத்தும். ஏன்னா உங்கள் வார்த்தையில் தான் நான் பிறந்திருக்கிறேன். எனக்குள்ள அந்த வேர்டு ஆர்ஜின் இருக்கிறது. அவைகள் தான் என்னை தட்டி எழுப்பும், அவைகள் தான் என் கூட பேசும், அவைகள் தான் எனக்கு உதவி செய்யும், அவைகள் தான் என்னை தூங்குகிற என்னை தட்டி எழுப்பும். ஆமென். கல்விமானி நாவை தந்தருளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருப்பார்.
கரங்களை வைத்து கத்தர்கள சொல்லுங்கள். நீங்கள் பேசிகிட்டே இருந்தால் கர்த்தர் கேட்டே இருப்பேன். வெல்டன் 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 வெல்டன். கர்த்தர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பார். உங்கள் ஆவியில் ஒரு உற்சாகம் வந்துக்கிட்டே இருக்கும். இது உண்மை உண்மை உண்மை. இந்த இன்டிமேசி நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ தான் இந்த ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள பட்டயமாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். வார்த்தை சும்மா இல்லை. வார்த்தையில் பல இதை குறித்து பார்த்தோம் இல்லையா? என்னெல்லாம் பார்த்தோம்? வாட்டர், என்னெல்லாம் பார்த்தோம் நினைக்கவும், மிரர், அடுத்து என்னது, என்ன பார்த்தோம்? சீடு. ஓகே, அடுத்தது லைட், ஸ்வாட். சரியா? ஓகே. எரேமியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 5:14. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் ஓகே. எஸ்ஏ 51:16. எஸ்ஏ 51:16. பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கடைசியாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுவோம். 1 கொரிந்தியர் 2:13. அவைகளை நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். என்னுடைய கண்டினியூஷன் அடுத்த இதில் பார்ப்போம். முழந்தால் படியிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவரின் சுவாசமே அவனை உணர்வுள்ளதாய் மாற்றும். மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே நாங்கள் அவைகளை போதியாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தம். சபையில் இருக்கிற தேவ பிள்ளையே, உன் பிறப்பு ஆவிக்குரியது, உன் வளர்ப்பு ஆவிக்குரியது, க்ரோத், ஸ்பிரிச்சுவல் க்ரோத். உன் நடத்திப்பு ஆவிக்குரியது, உனக்கு கொடுக்குற ஆகாரம் ஆவிக்குரியது, உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் ஆவிக்குரியது. இது ஆவிக்குரியவைகளை என்றைக்கும் மாம்சத்தோடு கம்பேர் பண்ணாது, மாம்சத்தோடு மிங்கிள் பண்ணாது, மாம்சத்தோடு கூட உறவு வைக்க ஆசைப்படாது. ஆவிக்குரியவைகளோடே சிந்தி நல்ல எண்ணத்தையே நினை, நல்ல வார்த்தைகளை நல்ல கர்த்தருடைய காரியத்தையாகவே நினை. அது ஒரு நாள் மாம்சத்தில் டைவர்ட் பண்ணாத, மாம்சத்தில் அதை டைவர்ட் பண்ணாத. ஆமென். டைவர்ட் இன் ஸ்பிரிட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஆவிக்குரியவைகளோடு பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி ஆவிக்குரியவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் ஒப்பிட்டு பார்த்து ஆவிக்குரிய வண்ணமாய் நடக்க கர்த்தர் பிள்ளைக்கு ஆவிக்குரிய கண்களை திறக்க செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவிக்குரிய இருதயங்களை திறக்கும்படிக்கு செபிக்கிறேன் அப்பா. ஆவிக்குரிய வாய்களை திறக்கும்படிக்கு நான் செபிக்கிறேன். மோசேக்கு சொன்னது போல நான் உனக்கு வாயாக இருந்து உன் வாயோடு கூட வாயாக இருந்து நீ பேச வேண்டியவைகளை நான் பேசுவேன், நீ பேச வேண்டியவைகளை நான் பேசுவேன். நான் உனக்கு வாயாக இருப்பேன், நான் உனக்கு வாயாக இருப்பேன். நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனங்களை விறகுமாக்குவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கும் விறகாக்க செபிக்கிறேன் அப்பா, விறகாக்க செபிக்கிறேன் அப்பா. பட்சிக்கிற அக்கினியானது ஆண்டவரே வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் மண்ணையும் நக்கி போட்டது என்று பார்க்கிறோமே, நக்கி போட்டது என்று பார்க்கிறோமே.
சகலவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தருடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சகலவற்றையும் செய்து முடிக்க ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி விடைபெறும்.